अस्सलामुअलैकुम वेलकम टू சேனல் மட்டன் கிரேவி இப்படி செய்யுங்க அருமையாக இருக்கும். உடனே காலி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். யூடியூப் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பிரதர்ஸ்க்கும் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையாக இருக்குது. இப்படி செய்யுங்க. மட்டன் 1/2 kg எடுத்துருக்கேன். நல்லா கழுவி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் 2 எடுத்துருக்கேன், தக்காளி 2 எடுத்துருக்கேன், கொத்தமல்லி எடுத்துருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன், 4 லவங்கம், பட்டை 2, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, கீரை கொஞ்சமாக எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா எல்லாம் நீங்கள் கஸ்தூரி மேத்தி கீரை இல்லைன்னா நீங்கள் பரவாயில்ல. அப்போ எண்ணெயிலே மட்டன் போட்டுக்கலாம். அருமையாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எண்ணெயிலே மட்டன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அருமையாக இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள். கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். எண்ணெயில் கரம் மசாலா எல்லாம் போட்டுக்கிறோம் இல்லையா, லோங்கு பட்டை எல்லாம் அருமையாக இருக்கும். வாசனையெல்லாம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் கறியை மட்டன்னு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டும் போட்டுக்கோங்க. வெங்காயத்துக்கு முன்னாடியே இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லித்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் மசாலா காட்டியிருக்கேன் இல்லையா, அது கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பிளாக் பெப்பர் பவுட்ரு போட்டு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சுடுங்க. நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகட்டும். வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போன அப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கிரேவிக்கு நான் களி செஞ்சேன். கிரேவிக்கு அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி தூவிக்கலாம். குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தூவிக்கலாம். தூவி குக்கர் மூடிடலாம். நான் ஒரு 7, 8, 9 விசில் விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ விசில் விட்டுங்கோங்க. எலசாக இருந்தால் சீக்கிரம் எடுத்துருங்க. கொஞ்சம் இதாக இருந்தால் கொஞ்சம் விடுங்க. நல்லா நான் 8, 9 விட்டேன். அதுக்கப்புறம் எடுத்துட்டேன். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் குழம்பு, மட்டன் கிரேவி அருமையாக வந்திருக்குது ஃப்ரெண்ட். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு சில்லி பவுடர் கம்மி வேணும்னா உங்கள் இஷ்டம், கம்மி போட்டுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் சேவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மட்டன் கிரேவி அருமையாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இப்படி செஞ்சு பாருங்கள். அருமையாக இருக்குது. ஃபுல் வீடியோவும் பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் எல்லாம் போயிடுது. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்